and welcome back to our channel. It's me Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல subscribers suggested videos தான் பார்க்க போறோம். நம்மளோட subscribers நிறைய பேர் வந்து எல்லா ஃபேஸ் ஷேப்புக்கு செட் ஆகுற மாதிரியான ஒரு ஹேர் கட் கேட்டிருந்தாங்க. எல்லா ஃபேஸ் ஷேப்புக்கு செட் ஆகுற மாதிரியான ஹேர் கட்டை எப்படி நீங்க ஓனா வீட்லயே வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறது அப்படிங்கற பத்திய வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன நீங்க இன்னும் Instagramல ஃபாலோ பண்ணல அப்படினா வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. and என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து எல்லா ஃபேஸ் ஷேப்புக்கும் செட் ஆகிற மாதிரியான ஹேர் கட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர் வித் லேயர் கட் ஹேர் கட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் கட் வந்து எல்லா ஃபேஸ்க்கு வந்து மோஸ்ட்லி செட் ஆகும். அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த ஹேர் கட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணும்போது ஃப்ரெஷ்லி வாஷ்டு ஹேர் நீங்கள் தலை குளிச்சுட்டு கொஞ்சம் காயாதமாக இருக்கும்ல, அப்போ தான் வந்து நீங்கள் இந்த ஹேர் கட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ஆயில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் ஹேர் கட் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்லி வாஷ்டு அண்டு டேங்கல்லாம் எடுத்துகிட்டு, அதாவது சிக்கன்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த ஹேர் கட்டை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்காக நான் எல்லா ஹேரையும் வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேண்டு போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ரொம்ப முக்கியமான லேயர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் ஹேர் எவ்வளோ நீட்டுக்கு வேணும், எவ்வளோ லென்த் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஸோ உங்கள் ஹேர் லென்த் எவ்வளோ வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பேண்டை நல்லா புல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹேரை கட் பண்ண போகிறோம். ஸோ ஹேர் கட் பண்ணும்போது உங்களோட சிஸ்ஸரை நீங்கள் வந்து லைட்டாக வெர்டிக்கல் ஆங்கிளில் வந்து நீங்கள் வச்சு ஹேரை கட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு ஃபெதர் மாதிரி வரணும் அப்படின்னா வந்து நான் இப்போ பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி ஒவ்வொரு லேயரும் கட் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணோம் அப்படின்னா ஃபெதர் கட் பண்ணி அழகாக வரும். அண்ட் செகண்ட் லேயர் ஆஃப் ஹேருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இயரோட பேக் சைட்லேருந்து வந்து என்னோட ஹேரை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லேயர் வித் ஃபெதர் கட் வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபேஸ் ஷேப்புக்கும் செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து லாங் ஹேர் தான் பிடிக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி ஹேர் கட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹேரை லாங்காகவும் வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த லாங் ஹேர்லேயே நீங்கள் வந்து ரொம்பவே இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷ் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் லேயரை நான் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஹேரோட பேக் சைட்லேருந்து எடுத்தேன் இல்லையா, அந்த லேயரை தான் வந்து நான் ஃப்ரண்ட்டில் புல் பண்ணி போட்டுட்டு ஸோ திரும்பி நான் வந்து சிக்கு எடுக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லேயர் எடுக்கும்போது சிக்கு உடைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி நீங்கள் அந்த அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு உடைக்காமல் இருந்துச்சுன்னா அன்ஈவனாக இருக்கும் ஹேர் கட் பண்ண பிறகு. ஸோ அதனால் வந்து சேம் செகண்ட் லேயரை எடுத்து நான் இந்த மாதிரி வந்து டீடாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சேம் பேண்ட் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதில் கட் பண்ணும்போது உங்களோட லென்த் வேணும்னா நீங்கள் இன்னொரு பேண்ட் போட்டு நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் இல்லையா மெத்தடு, அதே மெத்தடில் கூட நீங்கள் வந்து செகண்டாக ஒரு பேண்டு போட்டு கூட கீழே கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நார்மலாக வந்து என்னோட ஹேண்டை வச்சு லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா என்னோட இயருக்கு முன்னாடி, அதாவது காதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து முடியெல்லாம் எடுத்து புல் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட தேர்ட் லேயராக இருக்க போகுது. அண்ட் தேர்ட் லேயருமே பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு 2 லேயர் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே விட்டுட்டு தேர்ட் லேயருக்கு நம்ம வந்து ஹேருக்கு முன்னாடிலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணி போட்டு டீடாங்கிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேம் பேண்டை போட்டு உங்களோட ஹேர் லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்னொரு பேண்டை கூட போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேர் கட் பண்ணலாம். அண்ட் ஃபெதர் லுக்குக்காக நான் இந்த மாதிரி வெர்டிக்கலாக வந்து ஹேர் கட் பண்ண பிறகு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னோட இது ட்ரிம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லேயரும் ஓவர் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் லேயர் வந்து நான் எதுலேருந்து எடுத்துக்கிறேன் என்னோட ஹேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சீக் போன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து என்னோட ஹேர் எல்லாத்தையுமே எடுத்து அதுலேருந்து வந்து ஃபோர்த் லேயர் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு எடுத்த 3 லேயர்ஸையும் பேக்கில் புல் பண்ணி போட்டுட்டு அண்ட் இப்போ சீக் போன்ஸ்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அதை மட்டும் வந்து அந்த லேயரை தான் வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டு அதுலேருந்து நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேர் கட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஹேர்லேயே, அண்ட் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே வால்யூம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஹேர் கட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டைலிஷ் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஹேர் கட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸ் ஷேப்புக்கும் ரொம்பவே செட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூல் காலேஜ்க்கு போகும்போது வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்டைலிஷாக இருக்கும். அண்ட் சேம் ப்ராசஸ் தான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஃபோர்த் லேயருக்கும். ஸோ ஃபெதர் மாதிரி வரத்துக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு லேயர் நம்ம கட் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து நம்ம ஃபெதர் வரத்துக்காக நம்ம ட்ரிம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 4 லேயர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் அடுத்து ஒரு 5th லேயர் ஆஃப் ஹேரையும் கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஐப்ரோஸ் அந்த ஆர்ச்லேருந்து கூட நீங்கள் அடுத்து ஒரு 5th லேயர் எடுத்து கூட இதே சேம் ப்ராசஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த லேயர் வித் ஃபெதர் கட் இருக்கு இல்லையா, அது நீங்கள் இதே மெத்தடில் கூட வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு வேணால் வந்து சேம் இதே ஈஸி மெத்தடை வச்சு நீங்கள் ஹேர் கட் பண்ணி விடலாம். அண்ட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ஹேரை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம பார்த்துருக்கோம் லேயர் வித் ஃபெதர் கட்டு. இந்த ஹேர் கட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக ஹேர் கட் பண்ணுறது. நிறைய பேருக்கு வந்து கீழே மட்டும் ஸ்ப்ளிட்டன்ஸ் மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து முடி நல்லா திக்காக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து, அண்ட் பின்னி வந்தால் வந்து கீழே மட்டும் வந்து கொஞ்சம் ரொம்ப வால்யூம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து ஸ்ட்ரைட்டாக எப்படி ஹேர் கட் பண்ணுறது நீங்களே ஓனா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேம் மெத்தட் தான் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஹேர் கட் பண்ண போகிறதுனால நம்ம நேர் வாக்கு எடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஹேரை டீடாங்கிள் பண்ணுறோம். ஸோ நல்லா ஒரு சின்ன சீப்பை வச்சு நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நல்லா நம்ம சீவி எடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹேர் பாதியிலேருந்து வந்து நான் பேண்டு போட்டுக்க போகிறேன். ஸோ 2 சைடு வந்து நீங்கள் இந்த ஹேர் பேண்டை போடணும் இந்த ஸ்ட்ரைட்டாக ஹேர் கட் பண்ணுறதுக்கு. ஸோ சேம் மெத்தட் நீங்கள் மற்றவங்களுக்கும் ஸ்ட்ரைட் ஹேர் கட் பண்ணோம் அப்படின்னா கூட வந்து நீங்கள் இதே மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரைட் ஹேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்லி வாஷ்டு ஹேரில் தான் வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் வாக் எடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு 2 சைடு பேண்டு போட்டுட்டு இப்போது நான் புல் பண்ணி என்னோடய ஹேர் எவ்வளோ லென்த் வந்து கீழே நான் கட் பண்ண போகிறேனோ அது வரைக்கும் வந்து வச்சுட்டு நான் இப்போ ஹேரை கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து வெர்டிக்கலாக தான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்ட்ரைட்டாக ஹேர் கட் பண்ணும்போது நீங்கள் ஹரிசாண்டலாகவே வச்சு தான் வந்து ஹேரை நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த லென்த்தில் இவ்வளோ கீழே கட் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு பேண்டை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக சிசரை வச்சு ஹேரை கட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஹேர் கட் நான் எதுக்காக காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபெதர் கட் வேணாம் லேயர் கட் வேணாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி அவங்களோட ஹேரை ஜஸ்ட் ட்ரிம் பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த மாதிரி நம்ம ஹேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிம் பண்ண தான் வந்து வளரும். ஸோ இதை மாதிரி வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சின்னதாக ஒரு ஹேர் கட் மாதிரி நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் ஹேர் வந்து நல்லா வளரும் அண்ட் ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன 2 மெத்தட் ஆஃப் ஹேர் கட்டும் வந்து நீங்கள் பார்லர் போடணும் அவசியமே இல்லை, நீங்களே ஓனாக செல்ஃபாக ஹேர் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட நீங்கள் சேம் மெத்தடை யூஸ் பண்ணி வந்து ஹேர் கட் பண்ணி விடலாம். இந்த லேயர் வித் ஃபெதர் கட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனிடெயில் மாதிரி போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பனானா கிளிப்பு கிளச் கிளிப் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் வந்து ரொம்பவே பின்னாடி அந்த லேயர் வந்து சூப்பராக எலிகண்ட்டாக எடுத்துக்காட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ ஹேரை கூட இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் ஃப்ரீ ஹேரை கூட நீங்கள் விட்டுட்டு போகலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் கட் பண்ண பிறகு வந்து உங்களுடைய ஹேரோட லுக்கை இன்னும் என்ஹென்ஸ் பண்ணி காட்டுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் கலரிங். ஸோ ஹேர் கலரிங் பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றின வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அண்ட் என்ன நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி